அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026 வருடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலோட திருக்கல்யாண திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸ்ரீ ஆண்டாளோட பக்தியை கண்ட திருவரங்கத்து எம்பெருமான் இந்த திருத்தலத்திற்கு, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்திற்கு எழுந்தருளி பங்குனி உத்தர நன்னாளில் ஸ்ரீ ஆண்டாளை திருமணம் செய்தருளி இன்றும் இந்த சன்னதியில் ஸ்ரீ ஆண்டாளுடனும் ஸ்ரீ கெருடாழ்வாருடனும் ஸ்ரீ ரெங்கமன்னார் என்கிற திருநாமத்தோடு சம ஆசனத்தில் எழுந்தருளி திருக்கல்யாண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரியறாரு. தாயார் ஸ்ரீ ஆண்டாளோட திருக்கல்யாண மகோத்சவம் சாஸ்திர முறைப்படி நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. பங்குனி மாதம் 10ஆம் தேதி 24/3/2026 செவ்வாய்க்கிழமையன்று ஷஷ்டி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபதினத்தில் காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் மேஷ லக்னத்தில் கொடியேற்றம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கு. அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு நிகழ்வுகள் சிறப்பான முறையில் நடைபெறுது. 9ஆம் திருநாளாக இருக்கக்கூடிய பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமையன்று திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது. அது ஒவ்வொரு நிகழ்வும் எப்பொழுது நடைபெறுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அன்று காலை பங்குனி உத்திர நன்னாளில் ஏப்ரல் மாதம் 1 தேதியன்று காலை 6:20 மணிக்கு மேல் 7:10 மணிக்குள் மேஷ லக்னத்தில் ஸ்ரீ ரெங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார்கள். திருத்தேர் கோரதம் செப்பு தேர் தான் கோரதம்னு அழைக்கப்படுது. காலை 7:20 மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது. அன்று காலை 10 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் கோவில் மரியாதைகளுடனும் கோட்டை தலைவாசல் ஊர் ஸ்ரீ ரேணுகாதேவி கோவிலுக்கு வந்து திருக்கல்யாண பட்டுப்புடவை, வேஷ்டிகள், திருமாங்கல்யம் முதலியன பெரும் நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அன்று பிற்பகல் 2 மணிக்கு ஸ்ரீ ரெங்கமன்னார் வீதி புறப்பாடு, ஸ்ரீ பெரியாழ்வார் வேதபுரான் பட்டர் சமாவர்த்தன தேங்காய் பெறுதல், பூர்ண கும்பத்துடன் ஸ்ரீ பெரியாழ்வார் எழுந்தருளல். அன்று பிற்பகல் 4 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் அங்க மணிகளுடன் புறப்படுதல் மற்றும் மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது. இரவு 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் துலா லக்னத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் திருக்கல்யாண நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கு. அன்று இரவு 8 மணி அளவில் கல்யாண விருந்தும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்திலுமே நாம் கலந்து கொள்வோம். ஆண்டாள் ரெங்கமன்னாரின் திருக்கல்யாணத்தை கண்ணுற்று அவரது அருளை பெறுவோம். இந்த திருக்கல்யாண நிகழ்வு பற்றின அனுபவங்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.